வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் சப்பாத்தி, பூரி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்கும் பொருத்தமாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வெஜிடபிள் வெள்ளை குருமா தான் செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. மீடியம் சைஸில் ஒரு கேரட்டு, ஒரு உருளைக்கிழங்கு, 7-8 பீன்ஸு பொடியாக நறுக்கினது, 1/4 கப் அளவுக்கு பச்சை பட்டாணி. இதை பாத்திரத்தில் போட்டு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுறலாம். வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது. வெங்காயத்தை கண்ணாடி பதத்துக்கு வதக்கிடலாம். செவக்கிற அளவுக்கு வதக்க வேண்டாம். இந்த அளவுக்கு வதங்கினது போதும். இதில் நம்ம வேக வச்சுருந்த காய்கறிகளை வேக வச்ச தண்ணியோடையே போட்டுக்கலாம். மீடியம் சைஸில் ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இது கொதிக்கட்டும். மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய், சின்னதாக 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் கசகசா, 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 பச்சை மிளகாய். இது அளவான காரத்தில் தான் இருக்கும். 10-12 முந்திரி, 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கொதிச்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். கூடவே மிக்ஸி ஜார் அலசி 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இடையில் கலந்து விடணும். குருமா கொதித்து வந்துருச்சு. இதில் நான் 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்க்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். பால் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 30 செகண்ட் கலந்து விட்டால் போதும், கொதித்து வந்துடும். அதுக்கு பிறகு பொடியாக நறுக்கின மல்லி இலையை போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம். சப்பாத்தியோ, பூரியோ, ஆப்பமோ, இடியாப்பமோ எதுவாக இருந்தாலும் இன்னொன்று சேர்த்து சாப்பிட்லாமான்னு தோணும். அந்தளவுக்கு இதனோட டேஸ்ட் இருக்கும். அருமையான சுவையில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கிற இந்த வெஜிடபிள் ஒயிட் குருமாவை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.